ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம மீன் சோமா சொல்றோம்டா. கூலி வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாளா? இல்லை 7 மணித்தியாலம் ஆச்சு. 2 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் ஆச்சா? நாங்கள் நேற்று வந்துச்சு, எங்களால் அதை பார்க்க முடியல. அது ஒரு துயர சம்பவம். ஏன் பார்க்கிறேன்னா, நாங்கள் பஸ்ஸில் வந்தோன்னு இருந்தால ஆடி ஆடி பார்க்கலாம் இருந்தால ஒரு ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஒரு கொஞ்சம் கூட பார்க்காம வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். அதோட பஸ் ஓட்டு அப்படியும் அந்த காப்பரை காட்டுவாங்க நிற்கிறேன். ஏன்னா லோயஸ் இந்த எல்லா படத்தையும் மாஸ்டர்ல வேற அந்த இதை காட்டுறாங்க நினைக்கிறேன்னு பார்ப்போம். நிறைய எதிர்பார்ப்பேன், கொஞ்சம் கூட பார்க்கல. நான் அப்படியே வந்தோன்னே. இப்போ நேரம் எத்தனை மணியப்பா? 2:52 3 மணி. திரையோட கொள்ள கண்ணை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படியே நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வேலை அப்படி இறங்கிட்டு உங்களை கலவையில் அவங்க நீங்கள் வாங்க பள்ளத்துக்கிட்டாங்க, நம்ம உங்களை கலவையில். சரி வாங்க பார்ப்போம். ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. ஆட்டா எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுக்கு மாதிரி. சோபின் தான் வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். உம்மா இங்க இருக்க 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. அந்த பழைய வேலை அந்த ஃபைட் நடந்த சீனா 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு வித்தியாசம் அதே மாதிரி. அம்மா சத்யேந்திர உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்ட் தான். சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். கொக்கி இதான் மோக்கா போடு. செம்மையா இருக்கு. ஏதோ மோசம். சரி ரொம்ப சொர்ஸ் காட்டிக்காங்க. மாட்டா சரி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடு. நிறைய சீன்ஸ் வந்துட்டாங்க, அள்ளி கொட்டிட்டாங்க. அதோட அனைத்து வாய்ஸ் வரைக்கும் ஷாக் ஆயிட்டு. என்னடா டிஃப்ரெண்டா இருக்கு, பிஜிஎம் இல்லாம அந்த மாதிரி வாய்ஸ் வரும். அதை விட அதான் டிஃப்ரெண்டா சொல்றது, தந்த விதமே அது வித்தியாசமா இருக்கு. டெய்லர் சொல்றது கொஞ்சம் அந்த டவுன் பண்ணி கொஞ்சம் தந்த மாதிரி இருக்கு. அந்த அண்டர்பிளே பண்ண மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா சம்பவம் உறுதி என்ற மட்டும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. நிறைய திரும்பியாக பார்த்து தான் சரி. என் அவ்வளவு சீன் இருக்கு. நான் வரித்தனமான வில்லத்தன ரோல் செய்திருக்கேன் விளங்குது. சோபின் வந்து நல்ல ரோல் ஒன்று செய்திருக்கிறேன். அவற்றையும் அந்த வரித்தனம் அவர் தான் அந்த நாகாச்சினா அந்த கனெக்டா இருக்கிற நேரடி தொடர்பா இருக்கிற ஆளா இருக்கும். அதை விட தலைவட்ட ரோலை சொல்ல இன்னும் சொல்றேன் இல்லையா, ரசிச்சு செய்ய இருக்கிறாரு.
அந்த எமோஷனல் சீன் எல்லாம் காட்டுவாங்க, அந்த கண்ணில் இது பண்றது, அந்த இதெல்லாம் வேற லெவலில் செய்யிருக்கேன். அதாவது இந்த ஸ்டோரியை பார்க்க போயிருக்க நண்பனுக்காக அதுவும் தேவை ஆண்டா நட்புக்காக வர்றது. அதுல அந்த டயலாக்ஸ்ல சிரிக்கிறதெல்லாம் வேற லெவலில் இருக்கு. பழைய நம்மளோட மற்ற அந்த பழைய கூடியன்ற அந்த கூலி படத்தை கனெக்ட் பண்ண மாதிரி இப்படி கட்டிட்டு அதுல வருவாங்க அந்த படத்துல. இல்ல அந்த பழைய காலத்து படத்தை ஒருவேளை பழைய காலத்து இதாகும். அதெல்லாம் உபேந்திரா சொல்வாரு, என்ன சொல்ற பிளாஷ்பேக் பர்சன்ல உபேந்திரா சொல்வாரு நினைக்கிறேன். என்ன அப்பா நிறைய அமீர்கான் எல்லாம் காட்டியிருக்காங்க. வேற கண்ணே இல்லைன்னு சொல்லிச்சு ரோகேஷ், கண்மனை வந்திருக்கு குறைவுன்னு சொல்லியிருக்காரு. தெரிய பாப்போமா கட்டி சென்று RGB அன்பரோட நல்லா இருந்துச்சு. signal RGB. அதோட முக்கியமான சத்யராஜன் தலைவரங்க நிறைய காலம் கழிச்சு அந்த நீ எதுக்கு ராஜா வந்த என்று சொல்றது, அந்த டயலாக் வச்ச இடம் எல்லாம் வேற இது சாணம் ஓட்டிட்டு பார்த்தா. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கை ஒருத்தன் பிறந்த உடனே ஓகே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் ரோஜா. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா. ஓகே சத்யராஜ் தான் இவர்கிட்ட நண்பன் போல. ஏன்னா அந்த 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 இடத்துல நிறைய இடத்துல சத்யராஜும் ஸ்ருதிஹாசன் நிறைய நிக்கிற மாதிரி கிடைக்கும். ஸ்ருதிஹாசன் அவட மகள் ஃப்ரெண்டட். It can be a disaster. சோ விஜயம் அமீரானுக்கு ஷார்ட்ஸும் கொடுத்து டோகும் கொடுத்து கன்னும் கொடுத்துருக்காங்க. பெருசா பண்ற பாத்தீங்க, ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியப்பா. கையில் ஏதோ குத்துறாங்க ரக்ஸ் இல்ல பவர் மாதிரியா. ஏன்னா சத்யராஜ் முன்னுங்க ஒரு லைட் ஒன்று போய் கொண்டிருக்கு. இதுல அந்த இதுதான் அந்த போஸ்டர்ல விட்ட சீன் வேற லெவல்ல இருக்கு. சுத்தியலோட வந்து இல்லத்தாத்திலே வா அவரப்பா மாநகரம் என்ன பேர் மரியஞ்சஸ் அவர் இல்லை மரியஞ்சஸ் மாட்டு அப்பாக்கெல்லாம் நிறைய பழைய விஜயண்ட ஃப்ரெண்ட்ஸ்ல இடத்துல அந்த காலத்துல என்ன கிங் பின் பாத்தீங்களா, இவன் தான் கிங் பின். அந்த ஒரு குழி அந்த ஒத்த குழி ஓ அந்த இது கட்டி இருக்காங்க. அதான் உபேந்திரா தியேட்டரப்பா தேவா மகா தியேட்டர் தானே 30 வருஷமா ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது ஓ சத்யராஜ் தான் பிராண்ட். ரெட் கார்டு அந்த டேன்சன் ரெண்டுமே எனக்கு எங்கேயோ பார்த்து மாதிரி இந்த ஷோட்ஸ் நான் படிச்சிருக்கேன். அந்த ஒரு என்ன வித்தியாசம் ஆக்டிங் அந்த முகத்துல எவ்வளவு ஆக்டர் சூப்பர் ஸ்டார் காட்டிக்க சிங்கிள் ஷாட்ல. ஏன்னா தளபதியா அது மாதிரி அந்த ஒரு அண்டர் உள்ள ஏதோ கிடக்கு அந்த சொன்னது அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்றேன். நான் சொன்ன ஒரு இன்டர்வியூல அந்த உள்ள வந்து சாரி அந்த மேனை பற்றி தெரியாது அங்க என்ன சொல்ற அவருக்கு உள்ள ஏதோ இருக்கு என்னன்னு பெரிய ஒரு இருக்குன்னு இருப்பாங்க அந்த மாதிரிக்கா இருக்கு. அந்த ஃபேஸ்ல தெரியுது அவ்வளவு பாத்தீங்க இவர நல்லா அந்த ஹீரோ இது பழைய ஸ்டோரி போல. அதான் சொன்னேன் பிளாஷ்பேக்ல உபேந்திரா. ஆனா இப்போ கரண்ட்லயும் பெறுவேன் கடைசியில் அந்த பேக் ஷாட்னு காட்டி மோஸ்டா இவன் எங்க இருக்கிறாரு பாத்தீங்களா? ஓ அமெரிக்கா நல்ல லுக் கொடுத்துருக்காங்க. அவ ஜங் தானே நல்ல ஜங். இதுல வந்து பாத்தீங்க அந்த ஒரு மாதிரி இருக்கு அவரை பாக்கன்னு. இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க ஒரு பெரிய கண்ணாடியும் போட்டு இழுத்துட்டு ஷார்ட்ஸும் போட்டு. ஓ வேற லெவல் சீனா இருக்கும். இதெல்லாம் தியேட்டர் பறக்கும் உண்மையான ஃப்ரெண்டா உண்மையா செம்ம சார் செம்ம. ஏன்னா அந்த ஏக்கத்தோட வச்சுங்க அதுக்கு சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம்,
கத்தியை சேர்த்துரு வா இதான் வேர்ல ஃபைட்டா இருக்குண்ணா ஓகே அந்த வாட்ச் தெரியாது அது ஏதோ இருக்கு விளங்குதா லோகேசன படத்துல வெள்ளம் பெருமை பாரு பொருள் அதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு அதை காட்டலாம் எல்லாரையும் காட்டணும் படத்தையில போட்டு காட்டலாம் அது சரிதான் அந்த அப்ப ஃபியூனரல் காட்டினா சத்யராஜோட ஃபியூனரல் தான் போல நாங்க காய்ச்சோமோ அப்ப நாங்க காய்ச்சி சரி நாங்க இவங்க இருந்தா சத்யராஜ் சாகுறாரு அப்ப அதுக்கு இவர் வந்து பழி வேண்ட வாரேன் இறங்குறார் களத்துல வாட்ஸா மாதிரி இறங்கி ஒரு அடி அடிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் பாப்போம். ஓ அதான் அந்த ஃபியூனரல் ஓ இதுதான் அந்த பிடி தெரியுமா ஆனா இந்த போஸ்டர் நீங்க இதுலயும் பாத்தீங்களா இதே போஸ்டர் லியோலையும் இருக்கு லியோல அந்த போஸ்டராகவே இருக்கு சந்தேஜத்தின காலத்துல படிக்கிற மாதிரி ஏன்னா நீங்க பார்த்துருந்தா கவனம் பண்ணுங்க. ஆமா இது என்ன படம் அது அது வந்து ஏதோ ஒரு டிவி ஷோ பண்ணி ஓகே நோட் கனெக்ட் ஏதோ டிஃப்ரெண்ட் தியேட்டர் மாதிரி காட்டாங்க ஒரு பெரிய ஒரு இடம் மாதிரி காட்டாங்க இதான் அந்த முதல் ரேப்லையும் காட்டிப்பாங்க நம்மளோட ராஜன் ராஜ் வேறப்பா பீந்தராட கண்டு இப்போ இந்த ஓ அது நல்லா இருக்கு அந்த ஷர்ட் அதுல நிறைய பேர் இருக்கிறாங்களா வேண்டா வேறல ஓ மாலிந்த ஃப்ரெண்ட்ஸ் அவ அந்த இந்த அந்த இதுல வர பகுத்வித் கோமால்ல வரவ அதான் அந்த இந்த படம் என்ன சுழல் சுழல்ல நடிச்சாங்க நல்லா இருக்கு என்ன அந்த ஸ்டெப் அந்த ஒரே வேலை ஓ இதா சாரி எல்லாமே புழுதி வரக்குது. ஓ ஆனா தலைவர் மட்டும் ஸ்டைல அடிவார் எல்லாரும் வந்து கஷ்டப்படுறது தெரியுது தலைவர் சிம்பிள் அடிவார் இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ வேற கனகாலத்தை பூரா நாக்கு எடுக்கிறது வேற லெவல்ல இருக்கு. கோட் ஷூட் போட்டா இருப்பா நம்மளோட பாட்ஷா தானே கூலி வரம் அப்படி இருக்கும் எனக்கு நம்ம பாட்ஷா தான் கோட் ஷூட் போட்டு இந்த ஹேர் ஸ்டைல நடந்தேன் பாஷா இல்லையா பாஷால தாடி இது ஷர்ட் 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 எஸ் எஸ் பல ஏதோ டிஏஜிங் பண்றீங்க தெரியல தெரியல என்னன்னு இதுல ஒரு பேந்திரா வரைக்கே எனக்கு விளங்கிட்டு படத்தின கதையே எனக்கு விளங்கிட்டு என்ன நினைக்கிறீங்க சொல்லக்கூடிய யாரு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த காப்பரில் வந்து நோம்பலாம் அந்த ஆக்களா வந்து வேலை செய்யறப்ப அப்பைக்கு வந்து இப்படி பிரச்சனை வருது அப்பைக்கு வழியில் வர அதில் வந்து கேட்கணும்ல வேற கூலியன் ஓ விலகாலம் இருந்துச்சு அந்த ஒரு ஆளை வழியில் கண்டுபிடிக்க வேணும் அப்போ அந்த அந்த வில்லன் கேங்ஸ் வந்து வரல ஒரு வழியில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த காவர் சீனில் வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரி திருவிழா வந்து அப்படி கொண்டு வருவாங்க ஏன்னா ஏதாவது நடக்கும் பரவலாக சீனுகள் அதுக்கு என்ன இப்படி நடக்குன்னு நாங்கள் யோசிப்போம் கொஞ்சம் மண்டையக்குள்ளப்போ இந்த இண்டோவில் எங்கட பாட்ஷா அந்த என்ன சேஞ்சஸ் நடக்கும் அந்த என்ன சொல்றது ரஜினி சாரோட கேரக்டர் சேஞ்ச் என்னப்பா ஆட்டோமேட்டிக்காக ஸோ அது மேபி பாட்ஷா இண்டோல் பிளாக் மாதிரி சும்மா இதில் முடிச்சிடலாமா அந்த மாதிரி வேணும் அதோட கொக்கி எடுக்க சொல்லி வேற இண்டோவில் ஃபுல்லாகவே சாரி இண்டோலுக்கு பிறகு ஃபுல்லாகவே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேன்னு லோகி எல்லாரும் சொல்லியிருக்கிறாரு பார்ப்போம் பொறுத்தவரைக்கும் தான் பார்க்கணும் நான் வந்து சம்பவம் இருக்குது ஏதோ வேற லெவல் சம்பவம் பண்ண போதும் மட்டும் தெரிஞ்சு கொண்டது ஏன்டா விக்ரம் படத்தில் என்ன மாதிரி எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு அதே மாதிரி ஏன்னா அந்த டெய்லர்லேயே பாருங்க எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க தலைவர் மட்டும் இல்லாமல் அந்த உபேந்திராண்ட ஃபைட் சீன் வச்சுருக்காங்க அமீகாண்ட வச்சுருக்காங்க மற்றது முக்கியமாக இந்த படம் வந்த அப்புறம் சோபின் சார் வந்து பேசப்படுவேன் அது சரிதான் இதுல வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில பேசப்படுவேன்னு நினைக்கிறேன் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க போல தலைவர்கிட்ட தளபதி திருப்பி வருதுதான் நண்பேன் அந்த அந்த ஃபார்மேட்ல ஒரு படம் ஸ்ருதிகா சினிமா அங்கங்க காட்டியிருக்காங்க அவ தான்
ஃபீமேல் லீடுக்கும் கேரக்டர் கொடுக்கல லோயில் குற்றச்சாட்டு அதுக்காக இந்த படம் ஃபுல்லாக தீனி போட்ட மாதிரி ஃபீமேல் லீடுக்கு நல்ல முக்கியமான பாத்திரம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி டெய்லர் பார்க்கும்போதே விளங்குது ஒரு முக்கியம். அதோட நம்மளோட தலைவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸ்ருதிகாசன் சொல்லியிருந்தார் உங்களுக்கு யாருமே இல்லை தானே என்னோட அப்பா தானே. ஸோ நம்மளோட தலைவர் தனி ஒரு சிங்கமாக தான் இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக இருப்பார் போல. தெரியல என்னமா தெரியல. அது அங்கே என்ன ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கு பிரச்சனையே. என்ன பிரச்சனை அதுதான் இல்லை ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கு பிரச்சனை. லியோ மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கு பிரச்சனையே. பாப்பா இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் என்ன மாதிரி நினைக்கிறேன் இவர் உபேந்திராவை அப்படி காட்டியிருக்காங்க. அதே என்னோட தலைவரையும் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. டிஏஜி ஏன்னா அதில் வாட்ஸா மாதிரி காட்டுறாங்க. அது வந்து டச் இல்லைங்களா அங்கே வாட்ஸாவத்துலேயும் அதே அந்த இது இந்த எப்போவே அங்கே டெக்னாலஜி முன்னாடி ஆனால் இது காட்டுறது மீனிங் அந்த பழைய காலத்து அந்த கனெக்ட் எங்களை நோஸ்டாலஜிக்காக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அந்த 90s கிட்ஸுக்கு போட்டு வேற ஒன்று தலையிட்டு அந்த கடைக்காடி உண்மையாக நல்லா இருக்கு. உண்மையாகவே வித்தியாசமாக இருக்குது. அந்த காப்பு போடுறதா இருக்கட்டும் அந்த ரெட் கலர் ஷர்ட்டில் இருக்கிற ஃபைட் சீன் தான் வேற பேசப்படுமா அதான் எல்லா இடத்துலையும் காட்டியிருக்காங்க. அந்த சாங் ஒன்றில் காட்டியிருந்தாங்க. அது முதல்ல டீசர்ல இருந்துச்சு, இப்போ ட்ரெய்லர்ல இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ அதான் நித்திர வர மாதிரி தான் கலைப்பேன். வேணும்னா 2 நாள் நித்திர வரல எல்லாரும் நித்திர விடுறாங்க. 2 மணி ஆச்சு பக்கத்து 2:30. கொஞ்சம் சைலண்டா தான் கரைவோம். எக்ஸைட்டிங்க அதெல்லாம் பார்த்து எல்லாம் செய்ய முடியல. என்னடா அவங்க நித்திர 2 நாள் அதோட 2 நாள் நித்திரையும் இல்லை. 2 நாள் டிராவல் பண்ணதுல நித்திரையும் இல்லை. ஸோ அதனால இவ்வளோ தான் ஏதாவது மண்டை குழப்பம். மியூசிக் நான் நிறைய எதிர்பார்த்தேன். பட்ட அப்படின்லாம் இருக்கும்போது நான் வித்தியாசத்தை எதிர்பார்த்தீங்களா? டிஃப்ரெண்டாக கொடுப்பலோ இந்த டெய்லர் கட்டு டிஃப்ரெண்டாக கொடுக்குறது வளமை. அதாவது ஒரு பாட்டை வச்சு அதே மாதிரி இதில் அரங்க மதுரட்டுமே சிலப்பட்டதுக்கட்டுமே அதுண்டு அந்த பிஜிஎம் இல்லாத வேர்ஷன் அந்த வோக்கலோட மற்றது அதாவது இங்கிலீஷ் ரெப் கொண்டு விட்டு இருந்தாங்க. நேற்று ஓடி முக்கியமான நேற்று ஓடியெல்லாம் கொண்டு விட நான் பார்க்கிறேன். என்ன நடந்து கொண்டு கேட்கறது தலைவர் காய்ச்சி அதெல்லாம் பார்க்கல. பார்த்துட்டு இன்னொரு வீடியோ நாங்கள் இதை கூலியை பற்றி போடுவோம். இது ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நாங்கள் போகணும். போயிட்டால் அது நாங்கள் சும்மா பிரேக் டவுன் பண்ணல. இல்லை நான் சொல்கிறேன் இந்த டெய்லர் இப்போ இதுகள் கலைச்சதை பற்றி பிரேக் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். அதோட ரிவ்யூ நாங்கள் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு போடுறோம். இந்த வீடியோ எங்களால் முடிஞ்சது எவ்வளோன்னு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.